வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்தியாவிலேயே மகளிர் உரிமை தொகை என்ற ஒரு நலத்திட்டத்தை உருவாக்கியவர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்று ஒரு 3 முத்தான திராவிட முன்னேற்ற கழக கொள்கைகளை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அவற்றில் ஒன்று சுயமரியாதை திருமணம், இரண்டாவது தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் இருமொழி கொள்கை, இந்திக்கு இங்கு இடமில்லை என்ற ஒரு கொள்கை, மூன்றாவதாக மதராஸ் ஸ்டேட், சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றினார். இந்த மூன்றையும் எனக்கு பின்னால் யாரும் மாற்ற முடியாது, அதுவரை இந்த மாநிலத்தை, தமிழ்நாட்டை அண்ணாதுரை தான் ஆளுகிறான் என்ற பொருள் என்று கூறினார். அதை போல எங்கும் கொண்டு வராத ஒரு திட்டத்தை நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இங்கே கொண்டு வந்து அந்த மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் போன்ற திட்டங்களை கொண்டு வந்து இதை யாராலும் நிறுத்த முடியாது, அதுவரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்கிறான் என்று அர்த்தம் என்று சமீபத்திலே மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் முழங்கினார்கள். இந்திய அரசியல் வரலாற்றில் நம் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அந்த மகளிர் உரிமை தொகை மற்ற மாநிலங்களை பின்பற்ற வைத்தது. அதை பார்த்துதான் நமது பீகார் மாநிலமாகட்டும், சமீபத்தில் நடைபெற்ற மராட்டிய மாநிலமாகட்டும், அங்கெல்லாம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அங்கு ஒன்று என்னவென்றால், பீகாரில் எல்லாருடைய அக்கௌண்டிலும் 10,000 ரூபாய் போட்டுவிட்டு தேர்தல் முடிந்தவுடன் அந்த தொகையை திரும்ப பெற்றதாக ஒரு செய்தி உண்டு. தமிழ்நாட்டில் அப்படி அல்ல. ஏற்கனவே முதல் கட்டமாக ஒரு கோடிக்கு மேல் மகளிருக்கு வழங்கிவிட்டார். விடுபட்டு போன பெயர் என இதுவரை மாதந்தோறும் 1,31,00,000 பேர் பயன்பெற்று வருகிறார்கள். ஒவ்வொரு இல்லத்தரசியும் பொருளாதார ரீதியாக தற்சார்படைந்து யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படைதான் இந்த கலைஞர் உரிமை தொகை அவர்களுக்கு பெரிதும் உதவி இருக்கிறது. சமீபத்தில் பார்த்தோம்னால் கர்நாடகத்திலே கிரகலட்சுமி என்ற பெயரிலும், மத்திய பிரதேசத்தில் முதல்வர் லட்லி பெஹ்னா யோஜனா என்ற பெயரிலும், மகாராஷ்டிராவில் முதல்வர் லாட்கே பாகின் யோஜனா என்ற பெயரும், ஒடிசாவில் சுபத்ரா யோஜனா என்ற பெயரிலும், ஜார்க்கண்டில் மைய சம்மன் யோஜனா என்ற பெயரிலும், இமாச்சல பிரதேசத்தில் இந்திரா காந்தி பியாரி பெஹ்னா சுக் சம்மன் நிதி யோஜனா என்ற பெயரிலும், சத்தீஸ்கரில் மகதாரி வந்தன் யோஜனா என்ற பெயரிலும், மேற்கு வங்காளத்தில் லட்சுமி பந்தர் என்ற பெயரிலும், சிக்கிமில் சிக்கிம் ஆமா யோஜனா என்ற பெயரிலும், புதுச்சேரியில் மகளிர் உதவித்தொகை என்ற பெயரிலும் இந்த மகளிர் உரிமை திட்டம் 10 மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டி நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதல்வருமான மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்கு இந்த உதவித்தொகை அளித்துதான் போன்ற வாக்குறுதி அளித்துதான் இந்தியாவில் எந்த தேர்தலிலும் ஒரு கட்சியும் தேர்தலை சந்திக்க முடியும் என்ற அடிப்படையில் 2024 நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் ஆந்திரா, ஒடிசா, ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் மகளிருக்கு உதவித்தொகை அளிக்கப்பட்டு போட்டியிட்ட அத்தனை கட்சிகளும் வாக்குறுதி அளித்திருந்தன. தமிழ்நாட்டிலும் எல்லா கட்சிகளிலும் தேர்தல் வாக்குறுதி மகளிர் உரிமை தொகை இடம் பிடித்துள்ளது என்றால் அது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் தொடர்ந்து மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி மகளிர் மேம்பாட்டுக்கான வலுவான அடித்தளம் அமைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவே மக்கள் விரும்புகிறார்கள்.
பல்வேறு மகளிரை சந்தித்த பொழுது அவர்கள் கூறிய அந்த செய்திகள் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தன. ஒரு பெண்மணி சாலை துப்புரவு பணியாளராக பணியாற்றுகிறார். அவரை விசாரித்த போது தனது மகன்கள் கைவிட்டு விட்டதாகவும், பெற்ற மகனாக மாதந்தோறும் 1000 ரூபாய் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அளிப்பதாகவும், தனக்கு இப்பொழுது அந்த துப்புரவு பணி வேலைகள் கிடைப்பதாகவும், அந்த துப்புரவு பணி செய்வதன் மூலம் நகராட்சியில் 3 வேளை உணவு அளிப்பதாகவும், இந்த 1000 ரூபாய் தொகை என்பது தனக்கு பெரிய தொகை என்றும் அறிவித்து, அவர் எனது மகனாகவே நீண்ட காலம் வாழ வேண்டும், தமிழ்நாட்டு முதல்வராக நீடிக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்த பொழுது, உண்மையிலேயே தமிழ்நாட்டு மகளிர் எந்த அளவிற்கு இந்த மகளிர் உதவித்தொகை பயன்பெற்று வருகிறார் என்பது மிக தெளிவாக தெரியும். அதிலும் பெரும்பாலான மகளிர்கள் இந்த இரண்டாவது வாக்குறுதியாக இப்போ 2026 தேர்தலில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாதையும் செய்யக்கூடிய ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார். இந்த 1000 ரூபாய் என்ற உதவித்தொகையானது, கலைஞர் மகளிர் உதவித்தொகையானது திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் 2000 அளிக்கப்படும் என்ற வாக்குறுதி அளித்திருக்கிறார். சொன்னதை செய்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆனால் கடந்த காலங்களில் பார்க்கும் பொழுது ஜெயலலிதா கட்சியினரோ அல்லது அதுக்கு பின்னால் இருந்த எடப்பாடி அவர்களோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொண்டு வந்த நலத்திட்டங்களை எல்லாம் அவர்கள் அப்படியே புறக்கணித்திருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்றம் அப்படி அல்ல. உதாரணத்துக்கு அம்மா உணவு மையங்கள் இருக்கின்றன. அவற்றை இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக நடத்தி வருகிறது. ஒரு சின்ன உதாரணம், மதுரவாயல் பறக்கும் சாலையை தடுத்து நிறுத்தியவர் ஜெயலலிதா. ஏன்னால் திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டம் என்று. அதே போன்று இந்த மகளிர் உரிமை தொகையும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாவிட்டால் மற்ற ஆட்சியால் கொடுக்க முடியாது. இதை தடுத்து நிறுத்தி விடுவார்கள். இதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை கண்ணதாசன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா. உங்களின் சேவையில் நாடு வளரும், உங்கள் பின்னாலே நாங்கள் செல்வோம்.